ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் கருடன். துரை செந்தில்குமார் அவங்களுடைய டைரக்ஷன்ல சசிகுமார், சூரி, உனிமுகுந்தனுடைய நடிப்புல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருடன். கருடன் படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆத்தூர் ஏ வில்சன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் இ ராகவ் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சசிகுமார், சூரி, உனிமுகுந்தன், ரேவதி சர்மா, ஸ்ரீப்தா, வடிவுக்கரசி, ஆர்வி உதயகுமார், மைம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவங்களுக்குள்ள இன்வால்வ் ஆகுது. அண்ட் அதை வந்து ஒருத்தவங்க வேற வெளியில இருக்கக்கூடியவங்க அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய 3 பேரு சூரி, உனிமுகுந்தன், அப்புறமா சசிகுமார் அவர்கள். அண்ட் இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அண்ட் இதுல வந்து முக்கியமா உனிமுகுந்தன் மேல ரொம்ப ஒரு தீவிரமான பக்தனா சூரிய அவர்கள் இருப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல தான் வளர்ந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சூரிய தாண்டி சசிகுமாரும் உனிமுகுந்தனும் காலங்காலமா, அதாவது அவங்களுடைய அப்பாக்கள்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அண்ட் இப்படியும் இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் சூரி வந்து யாராவது ஒருத்தர் வந்து உனிமுகுந்தன் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படி வந்து பாதுகாப்பாரு, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி இருப்பாரு. ஈவன் சசிகுமாரே ஏதாவது சொன்னார்னா அண்ணன் இப்படி சொல்லாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்தரா இருக்கக்கூடியவர் தான் சூரி உனிமுகுந்தன் மேல. ஸோ உனிமுகுந்தன் வந்து அவங்களுடைய ஃபேமிலியே வந்து நல்லா வாழ்ந்தவங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி வாழ்ந்து கெட்ட குடும்பன்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய யார் பார்த்துக்கணும், யார் வந்து அதெல்லாம் பராமரிக்கணுன்றதுக்கான அதுக்கான ஒரு குழுனுடைய தலைவராக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அது பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து உனிமுகுந்தன் தான் பார்த்துட்டு இருப்பாரு. சூரிய ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உனிமுகுந்தன் கூடவே போகிறது வர்றது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர். அண்ட் அவருக்கு ஒரு பக்கம் ஒரு லவ் ட்ராக்கும் இருக்கும். அதே போல் சசிகுமாரும் அவங்க ஃபேமிலி அதெல்லாம் இருப்பாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து உனிமுகுந்தனுடைய அந்த பார்த்துக்கக்கூடிய அந்த கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் வந்து ஒரு பல கோடியில் இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்புள்ள ஒரு இடத்த என்ஆர்ஐயா இருக்கக்கூடிய, அதாவது எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்தினுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் இது எப்படியாவது நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக அதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாரு. ஸோ இதுக்காக பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பார்க்குறாரு உனிமுகுந்தன் கிட்ட. ஒரு கட்டத்தில் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் கிட்ட இருக்கிறதுனால அவரை வந்து கூப்பிட்டு பேசியெல்லாம் பார்க்குறாரு. முடியலன்னும் போது அவரை வந்து கொஞ்சம் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த நடக்கக்கூடிய சம்பவம் அப்போ உனிமுகுந்தனும் இருக்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறமா சூரியக்கு இந்த உண்மை தெரியும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதில் வந்து சூரிய அவர்கள் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு, டவுட்டே கிடையாது. ஒரு பக்கம் அவர் பேசக்கூடிய டயலாக்ஸ் அண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு காமெடி நடிகர், அந்த நகைச்சுவை தோரணையில் இருக்கக்கூடிய சூரிய அவர்களை ஞாபகப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் பண்ணக்கூடிய ஸ்டண்ட் அல்டிமேட்டான ஒரு ஸ்டண்ட், பர்ஃபெக்டான ஒரு ஸ்டண்ட். அண்ட் அதை விட முக்கியமாக அந்த கிளைமேக்ஸை ஒட்டி வரக்கூடிய அந்த காட்சிகளில் ரொம்ப பதன்னு அவர் பேசக்கூடியது எல்லாமே வந்துட்டு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஸோ சூர்யா அவர்களுடைய ஆக்டிங் கரியரில் அவர் ஹீரோவாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சியை தான் இந்த படத்தில் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ சசிகுமார் அவர்கள் எஸ்பெஷலி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல தேவையில்ல. இந்த ஊருக்கு உள்ள பெரியவங்க அப்படின்னும் போது அது எப்படி எல்லாம் பண்ணணுமோ அதை வந்து ரொம்பவே பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப் சைடில் ஆர்வி உதயகுமார் தான் லீட் பண்ணுறாரு. அண்ட் அவர் கீழே மைம் கோபி இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. அண்ட் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மைம் கோபி அவர்களாம் சொல்ல வேணாம், ஆர்வி உதயகுமார் ஒரு வில்லனா அந்த ஒரு தந்திரம் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. உன்னிமுகுந்தன் அவர்களுடைய ஹிடன் ஃபேஸ், மறைச்சு வச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிளைமேக்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா அந்த கோவில் சம்மந்தம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கான அத்தாரிட்டி எல்லாமே அது சம்மந்தப்பட்ட நகைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எடுத்து செலவு பண்ணியிருப்பாரு. அந்த காசெல்லாம் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும், ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்.
இது தெரிய வரும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பத்தாவே ஒரு கட்டத்தில் அவர் வந்து போட்டுருவாரு. அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கும் சசிகுமார் அவர்களை வந்து பண்ணுறதுக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ ஃபைனலி அது இல்லாமல் இன்னும் அதை தாண்டி பின்னாடி எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்றத அப்புறமா கிளைமேக்ஸ் கிட்ட காட்டுவாங்க, ஒரு ட்விஸ்டோட காட்டுவாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த கருடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்குக்கு குறையவே இல்லாமல் அதே போல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் அதிகப்படியான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த கருடன் படம் அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தில் வரக்கூடிய காதல் சாங், அஃப்கோர்ஸ் சாங்கில் மட்டும் வந்து அழகாக அதுக்கான மியூசிக் வந்து பக்காவாக போட்டிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா. அண்ட் படத்தோட கதையோட அந்த காதல் வந்து அந்தளவுக்கு செட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது காதலுக்கான ஸ்பேஸ் எல்லாமே விட்டுருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் யுவன் தி சூப்பர். அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு ஆர்தர் ஏ வில்சன் அவர்கள். அண்ட் ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்துட்டு ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்குறாங்க படத்தினுடைய டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள். ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்ட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலான ரிவ்யூ அண்ட் சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் வீப்ளே எக்ஸ் தளத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.